இஸ்ரோவும் நாசாவும் இணைந்து நிசா சேட்டலைட்டை வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த சேட்டலைட் வந்து மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் எர்த் இமேஜிங் சேட்டலைட். இந்த சேட்டலைட்டை இந்தியாவோட இஸ்ரோ வந்து 30 ஜூலை 2025 சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டரிலிருந்து GSLV F-16 எனும் ராக்கெட் மூலம் நிசா சேட்டலைட்டை ஈவினிங் 5:40 மணி அளவில் இந்தியாவோட இஸ்ரோ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணியிருக்காங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் ஆனதுக்கப்புறம் இந்த நிசா சேட்டலைட் நமது பூமியோட மேற்பரப்பிலிருந்து 747 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக நிலைநிறுத்தப்பட்டிருக்கு அப்படின்ட்டு இந்தியாவோட இஸ்ரோ வந்து தெரிவிச்சிருக்காங்க. இஸ்ரோ மற்றும் நாசா இணைந்து உருவாக்கின இந்த நிசா சேட்டலைட் இதோட மெயின் மிஷன் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நிசா சேட்டலைட் வந்து எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட். இது வந்து ஒரு ரேடார் சேட்டலைட். அதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லணும்னா, இந்த நிசா சேட்டலைட் வந்து ஒவ்வொரு 97 நிமிடத்துக்கு ஒரு முறை நமது பூமியை சுற்றி வந்து ஒவ்வொரு 12 நாட்களுக்கும் நமது பூமியோட நிலப்பரப்பு படங்களையும் கடலின் மேற்பரப்பு சில பகுதிகளையும் அனுப்பும். இதன் மூலம் நேச்சுரல் டிசாஸ்டரை ப்ரிடிக்ட் பண்ண முடியும். அதாவது இயற்கை பேரழிவை வந்து முன்கூட்டியே தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்ட்டு இந்தியாவோட இஸ்ரோ வந்து தெரிவிச்சிருக்காங்க. இதுதான் இதோட மெயின் மிஷன். நிசா சேட்டலைட்டில் டூயல் பேண்ட் ரேடார் வந்து பொருத்தப்பட்டிருக்கு. எல் பேண்ட் ரேடார் வந்து நாசாவோடது அப்படின்ட்டும் எஸ் பேண்ட் ரேடார் வந்து இந்தியாவோடது அப்படின்ட்டு சயின்டிஸ்ட் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிசார் சேட்டலைட் வந்து பூமியை 5 ஆண்டுகள் வந்து அப்சர்வ்